السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا والآخرة. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن القبر أول منزل من منازل الآخرة. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் இந்த மாலை வேளையிலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமர்ந்து அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக மரணத்தை பற்றியும் மறுமையை பற்றியுமான ஒரு நினைவூட்டலுக்கான அழகான ஒரு அமர்விலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியதற்கு அவனுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அதிர்ச்சியூட்டும் மன்னரை அப்படிங்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் மரணம் என்பதே அரிதான ஒன்றாகத்தான் இருந்தது. நாம் எல்லாம் மன்னரைகளுக்கு செல்வது என்பது அரிதிலும் அரிதான ஒன்றாக இருக்கும். எப்பயாவது ஊரில் யாராவது ஒருத்தர் மௌத்தா போவாங்க, அல்லது ரொம்ப வயசானவங்க மௌத்தா போனவங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? மக்பருக்கு கபரிஸ்தானுக்கு போய் அடக்கம் செஞ்சுட்டு வருவோம். ஒரு காலகட்டத்தில் நம்மெல்லாம் கபருக்கு போவோம். எதுக்கு அப்படின்னா கபரில் பத்தி பற்ற வச்சு ஜியாரத் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு சடங்குக்காக மன்னரைக்கு சென்று வந்த காலம் என்பது ஒரு காலம் இருந்தது. பிறகு அடிக்கடி மரணம் என்பது ஏற்பட ஆரம்பிச்சு. அடிக்கடி மரணம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில்
நாம் நிறைய முறை மண்ணறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டது. எப்பொழுதோ மண்ணறைக்கு சென்று கொண்டிருந்த நாம் அடிக்கடி மண்ணறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யதகாரபுஸ் ஸமான், மறுமை நெருங்கிவிட்டது என்று சொன்னால் மனிதர்களுடைய வாழ்நாட்கள் சுருங்கிவிடும் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். யதகாரபுஸ் ஸமான் அப்படின்னா காலங்கள் சுருங்கிறத குறிக்கிறது அல்ல. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, மனிதனுடைய நாட்கள் சுருங்கிவிடும் அப்படின்னா, மனிதனுடைய வாழ்நாட்கள் சுருங்கிவிடும். அப்படி சுருங்குவது என்பது மறுமையினுடைய அடையாளங்கள்ல ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நிறைய மரணங்களை நம்ம பார்க்கலாம். திடீர் மரணங்கள் நிறைய ஏற்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் இரவு தூங்குகின்றார் என்று சொன்னால் அவர் விழிப்பது என்பது அரிதாக இருக்கும். எத்தனையோ மரணங்கள் நாம் எதிர்பாராத சூழ்நிலையில் எல்லாம் ஏற்படுவதை பார்க்கின்றோம். இப்படியெல்லாம் மரணம் ஏற்படுமா அப்படிங்கிற அளவுக்கான மரணங்கள் நிறைய ஏற்படுகின்றன. உணவு உட்கொண்டிருப்பவர் அந்த உணவை சாப்பிட்டு முடிப்பதற்குள்ளாக மரணித்து விடுகின்றார். விளையாடி கொண்டிருப்பவர் அந்த விளையாட்டு முடிப்பதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை முடிந்து போகக்கூடிய ஒரு சூழல்களை எல்லாம் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். வீட்டிலிருந்து வெளியே செல்பவர் வீட்டிற்கு வருவதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மரணம் என்பது செருப்பு வாரை விட சமீபமாக இருக்குது அப்படின்னா. மரணம் என்பது செருப்பினுடைய வாரை விட சமீபமாக இருக்கின்றது. எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் ஏற்படலாம். மரணத்தை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. மரணம் நம்முடைய கற்பனைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடியது. மரணம் நம்மை அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்லக்கூடியது. மரணம் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை சரியா தவறா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத், உங்களுடைய மனக்கோட்டைகளை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனக்கோட்டைகளை தகர்த்தெறிந்து விடும் மரணம். நாம் என்னவெல்லாம் கற்பனை செய்து வைத்திருக்கின்றோமோ, என்னை பற்றி, என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய பிள்ளைகளை பற்றி, இப்படியாக நான் எதையெல்லாமோ கற்பனை செய்து வைத்திருப்பேன். அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் தகர்த்தெறியக்கூடிய ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் மரணம் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ذிக்ர ஹாதிமில் லذாத், உன்னுடைய எல்லா விதமான கற்பனைகளையும் ஆசைகளையும் அது தகர்த்தெறிந்து விடும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றார், மரணம், நீங்கள் மரணத்தை ஆசைப்படுவீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே கேள்விகளாக வைக்கின்றார். அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது அல்லாஹ் சொல்வான், வலா யதமன்னவுனஹு அபதா, மனிதர்கள் பெரும்பாலும் மரணத்தை ஆசைப்படுவது கிடையாது. மரணத்தை ஆசைப்படுவது கிடையாது. மரணம் எனக்கு நிகழ்ந்து விட வேண்டும் என்று மனிதர்கள் ஆசைப்படுவது கிடையாது. மார்க்கமும் ஆசைப்பட சொல்லவில்லை. லா யதமன்ன என்ன அஹதுகுமுல் மௌத், உங்களில் யாருமே மரணத்தை விரும்பாதீர்கள், ஆனால் மரணத்தை நினைவு கூறுங்கள். மரணத்தை நான் நினைவு கூற வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் எனக்கு மரணம் வரலாம். நான் இரவு தூங்குகின்றேன், காலையில் எழுந்திருப்பது என்பது எனக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸு ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லாஹ் இருக்கின்றானே, யதவஃபல் அன்ஃபுஸு ஹீன மௌத்திஹா, ஒவ்வொரு உயிரையும் அதனுடைய மரண தருவாயிலே கைப்பற்றுகின்றான். வல்லதி லம் தமுத், யார் மரணிக்கவில்லையோ, ஃபீ மனாமிஹா, அவருடைய தூக்கத்தின் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரை கைப்பற்றுகின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். இப்படிப்பட்ட மரணத்தினுடைய அனுபவங்கள் என்பது இன்றைக்கு நாம் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம்.
கை குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் வரை மரணம் என்பது அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையினுடைய நெருக்கம் என்ன தெரியுமா? மறுமையினுடைய நெருக்கம் என்ன தெரியுமா? யதகாரபுஸ் ஸமான், வாழ்க்கை மிக சீக்கிரத்தில் முடிந்துவிடும். மனிதனுடைய வாழ்க்கை மிக சீக்கிரத்தில் முடிந்துவிடும். ஃபுஜஅத்துல் மௌத், திடீர் மரணங்களை நீங்கள் அதிகமாக காணலாம். அது மட்டுமல்லாமல் இளைய மரணங்கள் என்பது அதிகமாக நடக்கக்கூடிய காலம் என்பது மறுமையினுடைய நெருக்கத்தினுடைய அடையாளம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட மரணம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால், மரணத்திற்கு பிறகு எனக்கு எவ்வளவு விருப்பமானவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய தந்தையாக இருக்கட்டும், நான் பார்த்து பார்த்து பெற்றெடுத்து வளர்த்த என்னுடைய குழந்தையாக இருக்கட்டும், அல்லது என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்த என்னுடைய தாயாக இருக்கட்டும், அவர்கள் மரணித்து விட்டால், அவர்கள் மரணத்தை தழுவி விட்டால் என்னுடைய வீட்டிலே நான் வைத்துக் கொள்ள மாட்டேன், என்னுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ள ஆசைப்பட மாட்டேன். என்னுடைய தாயாக இருக்கட்டும், நான் பெற்றெடுத்த குழந்தையாக இருக்கட்டும், ஆசையாக நான் வளர்த்திருப்பேன், ஆசையாக பெற்றிருப்பேன். ஒரே குழந்தையாக இருக்கலாம், என்னுடைய குடும்பத்திற்கே ஒரே வாரிசாக இருக்கலாம், வேறு யார் வேண்டுமானாலும் இல்லை, இந்த குழந்தை மட்டுமே எனக்கு வாரிசு என்றெல்லாம் நான் யாரையெல்லாம் சீராட்டி பாராட்டி பார்த்து கொண்டிருந்தேனோ அவர்கள் மரணம் அடைந்து விட்டாலும் அவர்களை நான் என்னுடைய வீட்டில் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு மேல் என்னால் வைத்துக் கொள்ள முடியாது, நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். அவர்கள் பிரியமானவர்கள் என்பதற்காக அவர்களோடு சேர்ந்து நான் அவர்களிடத்தில், அவர்கள் அருகாமையில் நான் படித்துக் கொள்ள மாட்டேன். மரணித்து விட்டார்களா, அதிகபட்சமாக ஒரு மனிதனுடைய சராசரியான உணர்வுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி வைத்திருக்கின்றான் என்றால், இப்ப கொடுக்காம தான் நல்லா இருக்கும், சராசரியாக எப்படி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், மனிதனுடைய உணர்வு யதார்த்தமாக மாறுகின்றது. மரணத்திற்கு பிறகு ஒரு ஜீவராசியினுடைய, ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய, அவனுடைய குடும்பத்தார்களாக இருந்தாலும் அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி மாறும் என்றால், சிறிது நேரங்கள் கழித்து, சில மணி நேரங்கள் கழித்து எப்பொழுது அடக்கம் செய்யலாம், எங்கே அடக்கம் செய்யலாம், எப்படி அடக்கம் செய்யலாம் என்ற சிந்தனைக்கு செல்வார்களை தவிர நாம வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழல் இருக்கின்றதா என்று யாரும் யோசிப்பது கிடையாது. நல்ல நாளை டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் இருக்கின்றோம். ஒரு உடலை பல நாட்கள் பதப்படுத்தி வைக்கலாம், பல ஆண்டுகள் பதப்படுத்தி வைக்கலாம். அப்படியெல்லாம் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நான் என்னுடைய தாயினுடைய உடல், என்னுடைய பிள்ளையினுடைய உடல், என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் வாழ்ந்தால் 50 வருடங்கள் வாழ்ந்திருப்பார், குறைஞ்சபட்சம் நான் வாழக்கூடிய காலங்களிலாவது அவள் இருந்திருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய குழந்தையை பதப்படுத்தி ஒரு 10 வருடங்களோ 5 வருடங்களோ 1 மாத காலமோ 10 நாட்களோ வைத்துக் கொள்வதற்காக என்னுடைய மனது இடம் தருமா என்றால் கண்டிப்பாக இடம் தராது. அதற்கு நான் போகவே மாட்டேன். அடுத்ததாக நான் யோசிப்பது என்ன? நான் அடுத்து எதை யோசிப்பேன் என்றால், எப்படி என்னுடைய பிள்ளையை, தாயை, தந்தையை மண்ணறையில் அடக்கம் செய்வதற்கான வழி என்ன என்பதைத்தான் நான் யோசிக்கக்கூடியவனாக இருப்பேன். என்னுடைய அடுத்த இலக்கு, மரணத்திற்கு பிறகு நான் யோசிப்பது மண்ணறைக்கு கொண்டு போய் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற யோசனை தான் நமக்கு இருக்குமே தவிர மாற்று யோசனைக்கு நாம் செல்ல மாட்டோம். மரணத்திற்கு பிறகு மண்ணறை வாழ்க்கை என்பது ஆரம்பித்து விடுகின்றது. மரணத்திற்கு பிறகு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம்? நாம் மண்ணறையிலே அடக்கம் செய்கின்றோம். அந்த வாழ்க்கைக்கு பெயர் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், வமின் வராஹிம் பர்ஸக். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மண்ணறை வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்கிறார், அது ஒரு தலைமறைவு வாழ்க்கை. பர்ஸக் என்று அந்த வாழ்க்கைக்கு பெயர். ஏன் பர்ஸக் என்ற அந்த வாழ்க்கைக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? அப்படிங்கிற பெயர் எதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பர்ஸக் என்பது திரைமறைவு வாழ்க்கை. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணிக்கின்றான் அல்லது மறைந்து விடுகின்றான். மரணம் பலவாறாக நிகழ்கின்றது. யதார்த்தமாக மரணம், விபத்தில் மரணம், கடலில் மூழ்கி மரணம், நெருப்பில் எரிந்து மரணம், இப்படியாக பல மரணங்கள் ஏற்படுகின்றது. மரணித்த எல்லோரையும் நாம் அடக்கம் செய்வது கிடையாது. மனித சமூகம் எல்லாத்தையும் அடக்கம் செய்தா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நாம் அடக்கம் செய்கின்றோம், சிலர் அடக்கம் செய்கின்றார்கள். மாற்று மதத்தை சார்ந்த பலரும் அடக்கம் செய்கின்றார்கள்.
அடக்க தலங்களை ஏற்படுத்துகின்றார்கள், சிலர் எரித்தும் விடுகின்றார்கள். ஒரு சில மரணங்களிலே அந்த மரணத்தில் ஏற்பட்டதின் காரணமாக அந்த பிணங்கள் கூட கிடைக்காமல் ஆகிவிடுகின்றது. இப்படியான பல சூழல்கள் இருக்கின்றது அல்லவா? ஆனால் எந்த சூழல்களாக இருந்தாலும், அடக்கம் செய்தாலும் எரித்தாலும் காணாமல் போனாலும், அவர்களுக்கெல்லாம் பர்ஸக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அது மன்னரை வாழ்க்கை என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும், அதிகமான மக்கள் புதைக்கப்படுவதின் காரணமாக அந்த வாழ்க்கைக்கு மன்னரை வாழ்க்கை என்று பெயர் சொல்லப்பட்டாலும், அந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பெயர் வமின் வராஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், மறுமை நாள் வரை இருக்கக்கூடிய ஒரு திரை மறைவு வாழ்க்கை அது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த வாழ்க்கைக்கு எல்லோரும் உட்படுத்துவார்கள். நம்பியவன் நம்பாதவன் எல்லோருமே உட்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கை தான் அந்த திரைமறை வாழ்க்கை. அந்த மன்னரை வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அதன் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அதை நம்பவில்லை என்று சொன்னால் நாம் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக ஆக முடியாது. ஏனென்று சொன்னால், மறுமை என்று சொல்லும் பொழுது நான் மறுமையை நம்புகின்றேன் என்று சொன்னால், மறுமையினுடைய ஒரு பார்ட் தான் மன்னரை, மறுமையினுடைய ஒரு பார்ட் மன்னரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னல் கபர், மன்னரை இருக்கின்றதே, அவ்வலு மன்சிலும் மின் மனாசிலில் ஆகிரா, மறுமையினுடைய வீடுகளிலே முதல் வீடு என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் மறுமையினுடைய ஒரு பார்ட்டாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னரை வைத்திருக்கின்றான், மன்னரை வைத்திருக்கின்றான். நாம் நம்முடைய புழக்கத்தில் சொல்வதாக இருந்தால் நுழைவுத் தேர்வுக்கான இடம் அது. நான் மறுமையில் வெற்றி பெறுகின்றேனா தோல்வி அடைகின்றேனா என்பதை ஒரு நுழைவுத் தேர்வுக்கான இடமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு வைத்திருக்கின்றான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன் நஜா மின், அந்த மன்னரை வாழ்க்கையில் அவர் வெற்றி பெற்று விட்டால் ஃபமா பஅதஹு ஐஸரு மின், அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை என்பது மிக மிக இலகுவானது. வ இல்லம் யன்ஜ மின், அதில் அவர் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், அதில் அவர் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் ஃபமா பஅதஹு அஷத்து மின், அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை என்பது மிக மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக நான் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் மன்னரை வாழ்க்கை என்பது உண்மை என்று நம்பியாக வேண்டும். அல் கபுர் ஹக்குன், மறுமை வாழ்க்கைக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மன்னரை என்பது உண்மையானது. அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான் என்பதை நான் நம்பியாக வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல மன்னரை வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் மூமினூன்ல சொல்லும் போது பர்ஸக் அப்படிங்கிறான். அதே போல திருமறை குர்ஆனுடைய 14வது அத்தியாயமான இப்ராஹிம் அத்தியாயத்தில 47வது வசனத்தில மன்னரை வாழ்க்கையை உலக வாழ்க்கையின் ஒரு பகுதி என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். உலக வாழ்க்கையின் ஒரு பகுதியாக, மறுமை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டிருப்பதுதான் மன்னரை வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கின்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆখিরা, நம்பிக்கையாளர்களை அல்லாஹு தஆலா உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துகின்றான். ஃபில் ஹயாத்தித் துன்யா வல் ஆখিরা, உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் என்று சொல்லிவிட்டு ஃபில் ஹயாத்தித் துன்யா அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது அது மன்னரையை குறிக்கக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கைக்கு விளக்கமாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக மன்னரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மிக அழகாக உலக வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் மறுமையின் ஒரு பகுதியாகவும் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு, மறுமையினுடைய ஆரம்பம் என்பது எது தெரியுமா? மன்னரை. அப்படிப்பட்ட அந்த மன்னரை உண்டு என்று நம்ப வேண்டும் என்பதை மார்க்கம் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மன்னரை வாழ்க்கையை பற்றி எடுத்து காட்டினானோ, அப்படி எடுத்து காட்டிய அந்த சந்தர்ப்பத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரையினுடைய வேதனையை விட்டு பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது காட்டப்பட்டதோ,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, சஅல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அதாபில் கப்ர், மன்னரை பற்றியும் மன்னருடைய வேதனையை பற்றி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம் அதாபுல் கப்ரி ஹக்குன், மன்னரை வேதனை என்பது உண்மையானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. உண்மையானது என்று சொன்னது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபமா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத ذلك, அதற்கு பின்னால் நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கின்றேன், ஸல்லா ஸலாத்தன் இல்லா தஅவத பில்லாஹி மின் அஸாபில் கப்ர், மன்னரை வேதனை விட்டு பிரார்த்தனை செய்யாமல் எந்த தொழுகையும் அல்லாஹ்வுடைய தூதர் முடித்ததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எல்லா தொழுகையினுடைய முடிவிலும் மன்னரை வேதனை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 41வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்திலே சொல்கின்றார், மன்னரை என்பது உண்டு. அந்த மன்னரை எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த மறுமையிலே என்ன இருக்கும் என்பதை அன்றாடம் காட்டக்கூடிய ஒரு இடமாக நான் மன்னரை வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அன்னார் யுரதுன அலைஹா உதுவன் வ அஷியா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், நரகம் நரகம் ஃபிரௌனை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே ஃபிரௌனுடைய குடும்பத்தாருக்கு, ஃபிரௌனை சார்ந்தவர்களுக்கு அன்றாடம் நரகம் எடுத்து காட்டப்படுகின்றது. அவர்கள் எங்கே போனார்கள்? அவர்கள் எங்கே போனார்கள்? தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு அப்படியே அழிந்து போனார்கள். அழிந்து போன அவர்களுக்கு அந்த பர்ஸக் என்ற வாழ்க்கை உண்டு, திரைமறை வாழ்க்கை உண்டு, மன்னரை வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையிலே அவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் எங்கே இருப்பார்கள்? அவர்கள் செல்லும் இடம் நரகம்தான். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னார், அந்த நரகத்தை யுரதுன அலைஹா உதுவன் வ அஷியா, காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றார். வ யௌம தகூமுஸ் ஸாஅ, மறுமை நாளிலே உதுகுலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப், ஃபிரௌனுடைய குடும்பத்தாரே, ஃபிரௌனை சார்ந்தவர்களே, நீங்கள் எல்லாம் இப்பொழுது கடுமையான வேதனையில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவிகளுக்கு சொல்வான் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. மன்னரை நாம் அதை நம்புகின்றோம். நம்புவது என்பது கட்டாயமானது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன்னரை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலும் மன்னரையினுடைய வேதனை இருக்கின்றது. மன்னரையினுடைய வேதனை இருக்கின்றது. யாராக இருந்தாலும் அதை அனுபவிக்காமல் மறுமைக்கு செல்ல முடியாது. அவர் எரிக்கப்பட்டவராக இருக்கலாம், புதைக்கப்பட்டவராக இருக்கலாம், காணாமல் போனவராக இருக்கலாம், கடலில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இந்த வேதனை இல்லாமல் அவர்கள் மறுமை அடைய முடியாது. இந்த வேதனை இல்லாமல் மறுமை அடைய முடியாது. கண்டிப்பாக மன்னரை சந்தித்தேதான் ஆக வேண்டும். சந்திக்காமல் அவர்கள் இருக்கவே முடியாது என்பதை மார்க்கம் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அதற்கான உதாரணம் தான் ஃபிரௌனுடைய வசனம் எடுத்து காட்டப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வாழ்க்கை என்பது உண்டு, உண்மை என்று சொல்லி காட்டுகின்றார்கள். மன்னரை மறுமையினுடைய தொடக்கம், மன்னரை மௌத்தினுடைய ஒரு மனித வாழ்க்கையினுடைய முடிவு, அங்கிருந்து வாழ்க்கைகள் ஆரம்பிக்கின்றன. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கைக்கான அடையாளம். உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வ லஹ்வு அப்படிங்கறான். அறிந்து கொள்ளுங்கள், உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் தான். அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கின்றான் என்றால் உங்களில் யார் நல்ல செயல்களை செய்கின்றார்கள் என்று பார்ப்பதற்காகத்தான் மரணத்தை தான் முதலில் அல்லாஹ் சொல்கின்றான். நான் உயிரற்றவனாக இருந்து உயிர் தரப்படுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை நான் நினைத்து பார்க்க வேண்டும். உயிரற்றவனாக இருக்கின்றேன், ஜடமாக இருந்து எனக்கு உயிர் தரப்படுகின்றது. அதற்கு பிறகு உயிரோடு இருந்து நான் ஜடமாகின்றேன். இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை, உடலும் உயிரும் ஒன்றாக எழுப்பப்பட்டு மறுமைக்கு வருகின்றேன். மூன்று நிலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வைத்திருக்கின்றார். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை முதலாவது சொல்கின்றான். அல்லதி ஹலகல் மௌத்,
அவன் மரணத்தை படைத்திருக்கின்றான். ஜடமாக இருந்துதான் நான் உயிர் பெற்று இன்றைக்கு இருக்கின்றேன். என்னுடைய தாயின் வயிற்றில் நான் ஜடமாக பிண்டமாக இருந்தேன். அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்தான். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு இந்த உலகத்தினுடைய தவணை எப்பொழுது முடிகின்றதோ அதுவரை எனக்கு மரணம் என்பது வராது. எனக்கு எதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றானோ அதுவரை நான் மரணிக்க மாட்டேன். எதெல்லாம் கிடைக்கணுமோ அது கிடைத்து விட்டது என்று சொன்னால் ஒரு நாளில் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அம்சம் என்றால் அந்த ஒரு நாளைக்கு பிறகு நான் வாழ முடியாது. ஒரு வாரம் என்றால் அந்த ஒரு வாரத்திற்கு பிறகு வாழ முடியாது. 100 வருடம் என்றால் அந்த 100 வருடமும் வாழ்ந்தால்தான் எனக்கு மரணம். அதுவரை நான் என்ன செய்ய முடியாது? மரணத்தை தழுவ முடியாது. மரணத்தை தழுவி விட்டேன். எல்லா மனிதர்களும் மரணித்து விடுவார்கள். மரணித்த உடனே அவர்களை மண்ணறைக்கு எடுத்துச் செல்வார்கள். மண்ணறைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அந்த நிகழ்வு எல்லோரும் என்ன செய்வாங்க? கவலையோடு யாரெல்லாம் மரணித்திருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் மண்ணறைக்கு எடுத்துச் செல்வார்கள். மண்ணறையிலே கொண்டு அடக்கம் செய்கின்றோம். மண்ணறையிலே அடக்கம் செய்யும் பொழுது அடக்கத்தோடு அவருக்கும் நமக்குமான தொடர்புகள் முடிந்து விட்டது. அவ்வளவுதான். மரணித்தவரை எவ்வளவு காலம் நாம் ஞாபகம் வைத்திருப்போம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 1 வருடம், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு எப்பொழுதாவது ஒரு முறைதான் நமக்கு ஞாபகம் வருவார்கள். எல்லா காலமும் ஞாபகம் வருவது கிடையாது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை நோக்கி, என்னுடைய குடும்பத்தை நோக்கி நான் என்ன செய்யறேன்? ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கை. ஆனால் நான் கொண்டு போய் ஒருவரை அடக்கம் செய்தேனே, அவருடைய நிலை என்ன? அவர் எப்படி இருப்பார் என்பதை என்றாவது யோசித்து இருக்கின்றோமா? அதை யோசித்து ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நீங்கள் அடிக்கடி யோசிக்க வேண்டும். நீங்களும் நானும் மரணித்தவர்களுடைய நிலை என்ன என்பதை அடிக்கடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஸூருஹா, மண்ணறைகளை போய் சந்தியுங்கள் என்றார்கள். ஏன் மண்ணறைகளை சந்திக்கணும்? மண்ணறைகளை போய் நீங்கள் சந்தியுங்கள். வயோதிகத்தை அடைந்தவர்களாக இருக்கின்றீர்களா, மரணத்தின் நெருக்கத்தில் இருக்கின்றீர்களா, நீங்கள் அதிகமாக மண்ணறைகளை சந்தியுங்கள் என்றார்கள். மரணத்தினுடைய இறுதி நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே வீட்டிலே தூங்கிக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று ஆயிஷா அம்மா எழுந்து பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் இருக்க மாட்டார்கள். எங்கே என்று சென்று பார்த்தால் ஜன்னத்துல் பக்கீயிலிருந்து அல்லாஹுடைய தூதர் வந்து கொண்டிருப்பார்கள். மன்னரைகளை சந்தித்து விட்டு என்ன செய்வாங்க? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கின்றார்கள். மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். ஆனால் மரணத்தினுடைய ஒரு நிலை என்பதை மார்க்கம் நிர்ணயித்திருக்கின்றது அல்லவா? என்னுடைய உம்மத்தினுடைய வயது 60 to 70 வரை என்றால் 60 தாண்டினால் அதிகமாக நாம் மன்னரை சந்திக்க வேண்டும். 60 தாண்டினால் அதிகமாக மன்னரை சந்திக்க வேண்டும். ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத், ஏன்? மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடியது அது. ஃபைன்னஹா துதக்கிருல் ஆஹிரா, அது மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடியது. அதனால் நீங்கள் அதிகமாக சந்தியுங்கள். மன்னரைக்கு செல்கின்றீர்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன், இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் அன்தும் சாபிகூன் வ நஹ்னு பில் அஸர் யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். மன்னரைக்கு நான் எப்பொழுது செல்கின்றேனோ அப்பொழுது நான் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் ஒன்று. நான் யாரையோ அடக்கம் செய்ய செல்கின்றேன், என்னுடைய நண்பர் அங்கே வந்திருப்பார், ரொம்ப நாள் கழித்து பழக்கப்பட்டவர் வந்திருப்பார். அங்கே மன்னரையில் நின்று அரட்டை அடிப்பதோ பேசுவதோ மற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான இடம் அல்ல அது. அல்லாஹ்வுடைய தூதர் சென்றால் அழுவார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி சொல்லப்படக்கூடிய செய்திகளிலே மிக முக்கியமான செய்தி, உஸ்மான் இப்னு அஃபான் யார்? சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்டவர். கான உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்களே, இதா வகஃப அலா கப்ரின் யப்கி, அவர்கள் மன்னரையில் நின்றால் அழுவார்கள். ஹத்தா யபீலு லிஹ்யதஹு, அவருடைய தாடி எல்லாம் நனைந்து விடக்கூடிய அளவிற்கு அழுவார்கள். ஃபகீல லஹு, அவரிடத்தில் கேட்கப்பட்டது, துதக்கிருல் ஜன்னா வன்னார், உனக்கு சொர்க்கமும் நரகம் எடுத்து காட்டப்படுகின்றது, அப்பொழுதெல்லாம் நீங்கள் அழவில்லை, ஆனால் தபிக்கி மின்ஹாதா, இங்கிருந்து ஏன் எப்படி அழுகின்றீர்கள் என்று சொன்னவுடன் தான் அவர்கள் சொன்னார்கள், ஏன் தெரியுமா? இதுதான் மறுமையினுடைய முதல் வீடு, இங்கே வெற்றி பெற்றால்தான்
நாளை நான் சொர்க்கமா நரகமா என்பதை முடிவு செய்யக்கூடிய இடம் இது. அதனால் இந்த இடத்தில் நின்று நான் அழுகின்றேன், கதறுகின்றேன் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் அழுதிருக்கின்றார்கள். எனக்கும் உங்களுக்கும் என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? ஆனால் நான் நம்புகின்றேன், ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையிலே நான் நம்புவது என்ன? நான் ஒரு முஸ்லீமாக இருக்கின்றேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், மரணத்திற்கு பிறகு உள்ள என்னுடைய வாழ்க்கை என்பது நல்ல வாழ்க்கையாக இருக்கும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. உத்தரவாதம் சொல்லப்பட்டவர் ஷஹீத் என்ற அந்தஸ்திலே அல்லாஹ்வுடைய தூதரால் உலகத்தில் இருக்கும் போதே சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபர் மன்னரை வாழ்க்கையை நினைத்து அழுகின்றார் என்றால் அந்த மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். மன்னரையினுடைய வேதனையினுடைய தொடக்கம் எங்கே இருக்கு தெரியுமா? மன்னரை வேதனை இருக்குதே, அதனுடைய தொடக்கம் மன்னரையிலிருந்து ஆரம்பிப்பது கிடையாது, என்னுடைய உயிர் பிடுங்கப்படக்கூடிய அந்த நேரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மன்னரை வேதனை என்பது எங்கே தொடங்கப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடங்கப்படக்கூடிய இடம், என்னுடைய உயிர் கைப்பற்றப்படுமே, அங்கிருந்து தொடங்கப்படுகின்றது. அங்கிருந்துதான் தொடங்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றார். உலகத்தில் பாவியாக, குற்றவாளியாக, அநியாயக்காரனாக, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாக ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படக்கூடிய அந்த நிலையே அப்பொழுதிலிருந்து மன்னரை அல்ல மறுமை வரை அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகா, வானவர்கள் உயிரை கைப்பற்றுவார்களே, அப்படி கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்திலே யضربون وجوههم وأدبارهم, முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்துதான் உயிர் கைப்பற்றப்படும். சாதாரணமாக இல்லை, முகங்களிலும் முதுகுகளிலும் அடிப்பார்கள். அடித்து அஹ்ரிஜி அன்ஃபுசிக்கும், உன்னுடைய உயிரை தா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு முட்புதரிலே மெல்லிதான ஒரு துணியை அப்படியே விரித்து விட்டு அந்த துணி மாட்டிக்கொண்டது என்று சொன்னால் அந்த துணியை எப்படி எடுப்பது சிரமமாக இருக்குமோ அதே போன்று சிரமத்துடன் வேதனையுடன் அந்த உயிர் கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பாவியினுடைய உயிர் என்பது கைப்பற்றப்படுகின்றது என்று சொன்னால் மிக மோசமான முறையில் கைப்பற்றப்படும். அங்கே தெரிந்து கொள்வார், இன்றிலிருந்து எனக்கான வேதனை ஆரம்பிக்கின்றது, இன்றிலிருந்து எனக்கான மோசமான வேதனை ஆரம்பிக்கின்றது என்பதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்வதின் காரணமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றான், லௌலா அஸ்கர்தனி இலா அஜலின் கரீப், என்னுடைய தவணையை சற்று பிற்படுத்த மாட்டாயா என்று ஒரு மனிதன் புலம்புவதற்கான அடையாளம் அது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தோடு சேர்த்துதான் மன்னரை வாழ்க்கையை பற்றியும் சொல்கின்றார்கள். மன்னரையினுடைய வாழ்க்கை இரண்டாக அல்லாஹ்வுடைய தூதர் பிரிக்கின்றார்கள். ஒன்று மன்னரை வாழ்க்கையிலே நல்லவர்களுக்கான நிலை, இரண்டு மன்னரை வாழ்க்கையிலே பாவிகளுக்கான நிலை என்று இரண்டாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிக்கின்றார்கள். மன்னரையிலே ஒரு மனிதன் நல்லவராக இருந்தால், உலகத்தில் நல்லவராக வாழ்ந்தால் அவருக்கான இன்பங்கள் இது எது என்று சுருக்கமாக சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு பாவி, உலகத்தில் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளாதவன் மன்னரையினுடைய வேதனைக்குரியவன். உலகத்தில் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளாதவன், குல்து மா யகூலுன் நாசு அல்லாஹ் அல்லாஹ், எல்லோரும் அல்லாஹ் என்று சொன்னார்கள், அதனால் நானும் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை புரியாதவன் ஒருவன் இருப்பானே. குல்து மா யகூலுன் நாஸ், மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் என்று சொன்னார்கள், நானும் அல்லாஹ் என்று சொன்னேன், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட அந்த மனிதனில் இருந்து அல்லாஹ் மன்னரை வேதனை தொடுக்கின்றான். நாம் நினைத்துக் கொள்ளலாம், பாவிகள் மட்டும்தான் வேதனை செய்யப்படுகின்றார்கள், ஃபிரௌனுக்கும் ஹாமானுக்கும் நம்ரூதுக்கும் மட்டும்தான் மன்னரை வேதனையை நினைத்துக் கொள்ளாதீர்கள். மாறாக அல்லாஹ்வை ஒழுங்காக புரியாத ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவனுக்கும் மன்னரையில் வேதனை உண்டு. அதனால் தான் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கான காரணம் அதுதான். ஏனென்று சொன்னால் மண்ணறையில் வைக்கப்படுகின்றோம் என்றால், மண்ணறையில் வைக்கப்படும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்கின்றேன், செய்யாமல் இருக்கின்றேன், யாராக இருந்தாலும்
அங்கே முதலாக அவருக்கு எடுத்து காட்டப்படுவது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னல் அபுத இதா உதிஅ அலா கப்ரிஹி அதாஹு மலக்கான் ஃபயுக்இதான். ஒரு மனிதன் மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டால் 2 வானவர்கள் வருவார்கள், உட்கார வைப்பார்கள், அவரிடத்திலே கேள்வி கேட்பார்கள், தன்னுடைய இரட்சகனை பற்றி கேட்பார்கள். மர் ரப்புக, அவனுடைய இறைவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார். வமா தகூலு லிஹாதா ரஜுல் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி இவர் யார் என்று கேட்டால் அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்று சொல்வார். இதையெல்லாம் நீ எப்படி தெரிந்து கொண்டாய் என்று கேட்கும் போது லி திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கேள்விகளுக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் பதில் சொன்னவர், கேள்விகளுக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் பதில் சொன்னவர், எந்த சிரமமும் இல்லாமல் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வார். அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியிலே, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியிலே என்ன நடக்கும் தெரியுமா? கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி முடித்த பிறகு நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும். யாருக்கு? நல்லவர்களுக்கு. நல்லவர்களுக்கு நரகத்துடைய வாசலை அல்லாஹ் திறந்து காட்டுவான். எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னவர்கள், எந்த கேள்வியிலும் தடுமாற்றம் இல்லாதவர்கள், தடுமாற்றம் இல்லாமல் பதில் சொன்னவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டக்கூடிய முதல் விஷயம் என்ன? அந்த 2 வானவர்களும் வந்திருந்த 2 வானவர்களும் என்ன செய்வார்கள் என்றால், ஹாதா மகாதுக மினன்னார், இதுதான் நரகத்தில் உன்னுடைய இடம் என்று நரகத்தினுடைய வாசலை திறந்து காட்டுவார்கள். பேரதிர்ச்சியில் மனிதன் இருப்பார், பேரதிர்ச்சியில் மனிதன் இருப்பார். ஏனென்று சொன்னால் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன், உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவன். அல்லாஹ் சொன்னதற்காக என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த நான் மற்றவர்களை மாறி என்னால் வாழ முடியும். இருந்தாலும் அல்லாஹ் விதித்த அந்த வரையறையை கேட்டு நான் வாழ்ந்தேன். தில்க ஹுதூதுல்லாஹ், எல்லா கட்டளைகளையும் சொல்லி இதுதான் உனக்கான வரையறை, அல்லாஹ்வுடைய வரையறை என்று சொன்ன உடனே அந்த வரையறையை ஏற்று வாழ்ந்த மனிதனுக்கு ஹாதா மக்அதுக மினன்னார், இதுதான் நரகத்தில் உன்னுடைய இடம் என்று சொல்லப்படும். காட்டிவிட்டு வானவர்கள் அந்த இடத்தை காட்டிவிட்டு அடுத்துதான் கத் அப்தலகல்லாஹு பிஹி அல் ஜன்னா அப்படினா, கத் அப்தலகல்லாஹு பிஹி அல் ஜன்னா, ஆனால் நீ நல்லவனாக வாழ்ந்ததின் காரணமாக உனக்கு இங்கிருந்து இந்த இடம் தரப்பட்டிருக்கின்றது என்று அப்பொழுதுதான் சொர்க்கத்தினுடைய வாசல் அவருக்கு காட்டப்படும். என்ன புரியுது இதுல இருந்து? என்ன புரியுது? சொர்க்கம் இருக்குன்னு புரியுதா? அப்படியா? எல்லாத்துக்கும் நரகத்துல ஒரு இடம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாவுக்கும் நரகத்தில் ஒரு இடம், ஏன்னா அப்படிப்பட்டதுதான் நரகம். வதகூலு ஹல் மின் மஸீத், அதானே நரகம் என்பது என்ன? எவ்வளவு பேரை போட்டாலும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லக்கூடியதான் நரகம். அப்ப எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தில் ஒரு இடத்தை வைத்திருக்கின்றான். என்னுடைய செயல் அதிலிருந்து என்னை மாற்றி சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கின்றது என்றால் அந்த வாழ்க்கையினுடைய முதல் படியை ஒரு முஸ்லிம் யோசித்து பார்க்கணும். நான் எல்லாத்துக்கும் பதில் சொன்னாலே என் நிலைமை இல்லை அப்படின்னா, பதில் சொல்லாதவனுடைய நிலை என்ன? பதில் சொல்லாதவனுடைய நிலை என்ன? அது மட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த ஒரு செய்தியும் இருக்கின்றது அல்லவா? இன்னலில் கப்ரி லக்தா, மன்னரை என்ன செய்யும்? நீங்க கபர்ல வச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, மன்னரை நீ யாராக இருக்கலாம், நீ நல்லவனா கெட்டவனா யாராக இருந்தாலும் சரி, இன்னலில் கப்ரி லக்தா, ஒரு நெருக்கம் என்பது மன்னரைக்கு உண்டு. யாரை வைத்தாலும் மன்னரை நெருக்காமல் விடாது. யாரா இருந்தாலும் சரி மன்னரை நெருக்கிதான் விடும். வச்ச உடனே அதான் முதல் வேலை. மன்னரையில வைக்கிறமே வச்ச உடனே செய்யக்கூடிய முதல் வேலை அதான். இன்னலில் கப்ரி லக்தா லவ் கான அஹதுன் நாஜியம் மின்ஹா,
அதிலிருந்து யாராவது ஒருவர் தப்பிப்பதாக இருந்தால் லனஜா மின்ஹா சஅத் இப்னு முஆத், தப்பிப்பதாக இருந்தால் சஅத் இப்னு முஆத் தப்பித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார், ஒருவர் தப்பிப்பதாக இருந்தால் சஅத் இப்னு முஆத் தப்பிச்சிருக்கணும். சஅத் இப்னு முஆத் தப்பிக்கல. சஅத் இப்னு முஆதையே கபர் நெருக்கி இருக்கின்றது என்றால் நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் மன்னரை நெருக்கும். மன்னரை நெருக்காமல் விடாது. அந்த நெருக்கத்தினுடைய தன்மைகள் நல்லவர்கள் தீயவர்களை பொறுத்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் மன்னரை நெருக்குமா என்றால் கண்டிப்பாக நெருக்கித்தான் விடும். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் உள்ள வைக்கப்படுறேன், மன்னரை என்னை நெருக்கி விடுது. இரண்டாவதாக நான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன். பதில் சொன்னால் எனக்கு நரகத்தை காட்டுகின்றார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நரகம் என்றால் சாதாரணமாக இருக்காது. எந்த நரகம் எப்படிப்பட்ட வேதனை ஒரு மனிதனுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த அடிப்படையில் காட்டும். யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்லாமல் நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த மன்னரினுடைய ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் தெரியுமா? சாதாரணமாக இருக்காது. நல்லவர்கள் மன்னரை வாழ்க்கைக்கு ஆசைப்படுவார்கள், தீயவர்கள் என்னை கொண்டு செல்லக்கூடாது என்று புலம்பி தள்ளுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதா வலஅத்தில் ஜனாஸா ஃபஹ்தமலஹ الرجال على عناقهم فإن كانت صالحة قدموني قدموني. ஒரு ஜனாஸா வைக்கப்பட்டு கொண்டு செல்பவர்களுடைய தோளில் வைக்கப்பட்ட பிறகு அந்த சாலிஹா நல்ல மையத்தாக இருந்தால் சொல்லும் கத்திமூனி கத்திமூனி, சீக்கிரம் கொண்டு போங்க சீக்கிரம் கொண்டு போங்கன்னு சொல்லும். வைதா கானத் கைர தாலிக், அது அல்லாத வேறு ஒன்றாக இருந்தால் யா வைலஹா ஐன தذهبون பிஹா, யா வைலஹா, கை சேதமே எங்க கொண்டு போறீங்க, என்னை எங்கே கொண்டு செல்கின்றீர்கள்? யஸ்மஉ ஸௌத்துஹா குல்ல ஷைஇன் இல்லல் இன்சான். அல்லாஹு அக்பர். மனிதர்களை தவிர எல்லா ஜீவராசிகளும் அந்த புலம்பல்களை கேட்குங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களை தவிர எல்லா ஜீவராசிகளுக்கும் கேட்கும். எங்க கொண்டு போறீங்க எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு வலவு சமிஅல் இன்சான், அந்த புலம்பலை மனிதன் கேட்டால் லஸஅக, அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எங்க ஆரம்பிக்குது இது? ஜனாசாவை தூக்கி தோல்ல வச்சோன்னு ஆரம்பிக்குது. தோளில் வைத்தவுடன் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் இது. தோளில் வைத்தால் எங்கே கொண்டு போகின்றீர்கள்? ஐன யذهبون பிஹா, எங்கே செல்கின்றீர்கள் எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்டுவிட்டு யஸ்மஉ ஸௌத்துஹா குல்ல ஷைஇன் இல்லல் இன்சான் வலவ் சமிஅல் இன்சான் லஸஅக, மனிதன் கேட்டால் மூச்சையாகி கீழே விழுந்து விடுவார். அந்த அளவிற்கு அந்த சப்தம் இருக்கும் என்றால் யோசித்து பார்க்க முடியுமா? கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அது எப்படி இருக்கும் என்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுது நரகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டினானோ, மன்னரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டினானோ, அதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரைக்காக பிரார்த்தனை செய்யாமல் இருந்ததே இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். மன்னரையில வைக்கப்பட்டு நல்லவர்களுடைய நிலை, தீயவர்கள் இருப்பார்கள் அல்லவா? வஅம்மல் முனாஃபிக் வல் காஃபிர், இறை மறுப்பாளனாகவோ நயவஞ்சகனாகவோ இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று சொன்னால் அத்தாஹு மலக்கான் ஃபயுகிதானிஹி, இரண்டு வானவர்கள் வருவார்கள், உட்கார வைப்பார்கள். அதே கேள்விகள் கேட்கப்படும். அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி, மார்க்கத்தை பற்றி கேட்கும் போது அவர் சொல்வார், அல்லாஹ் என்று நான் சொல்லப்பட்டதை மட்டுமே கேட்டிருக்கின்றேன், அல்லாஹ் என்றால் யார் என்று எனக்கு தெரியாது. குல்துமா அகூலுன் நாசு முஹம்மத், முஹம்மது என்ற பெயர் சொல்லப்பட்டது, அதை நான் கேட்டிருக்கின்றேன். அதை தவிர ஆஹா லா அத்ரி, ஆஹா எனக்கு எதுவுமே தெரியாது என்ற உடனே அந்த வானவர்கள் சொல்வார்கள், லா தரைத்த வலா தலைத் அப்படின்பாங்க. லா தரைத்த வலா தலைத், நீங்கள் படிக்கவும் இல்லை அறிந்து கொள்ளவும் இல்லை. ஒண்ணு நான் படிச்சு தெரிஞ்சுக்கணும், அல்லது எனக்கு சொல்லப்படுதல்லவா மார்க்கம், மார்க்கமாக எனக்கு சொல்லப்படும் பொழுது அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எதையுமே செய்யல, லா தரைத்த வலா தலைத், நீ கேட்கவும் இல்லை அறிந்து கொள்ளவும் இல்லை படிக்கவும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை இருக்கின்றதை அல்லாஹு அக்பர்.
அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வாழ்க்கையை பற்றி, மன்னரையினுடைய வேதனையை பற்றி பலதரப்பட்ட நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யுலையிகு கப்ரஹு ஹத்தா இக்தலஃப இலாஹு, யுலையிகு கப்ரஹு ஹத்தா இக்தலஃப இலாஹு. அவருடைய விழாப்புறங்கள் இருக்கின்றன, அந்த விழாப்புறத்தை அப்படியே மன்னரை நெருக்கும். யுலையிகு கப்ரஹு, அந்த மன்னரை அப்படியே அந்த விழாப்புறத்தை நெருக்கும். ஹத்தா இக்தலஃப இலாஹு, விழாப்புறங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விடக்கூடிய அளவிற்கு நெருக்கும். ஒரு நாளா, 2 நாளா, எத்தனை நாட்கள் நெருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹத்தா யுபஅஸு யௌமல் கியாமா, மறுமை நாளில் எழுப்பப்படும் வரை அந்த வேதனை அந்த மனிதனுக்கு தரப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, மறுமை நாள் வரை அப்படியே அந்த வேதனை நடந்து கொண்டே இருக்கும். விழாப்புறங்கள் நெருக்கி அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடப்படும், மீண்டும் நெருக்கும், மீண்டும் விடப்படும், அப்படியே நெருக்கி 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 மனிதன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான். அதோடு மட்டுமா? ஒரு வேதனையோடு நிற்குமா? வஅல்பஸூஹு மினன்னார் வஅஃப்ரஷூஹு மினன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நரகத்தினுடைய விரிப்பு அவனுக்கு தரப்படும், நரகத்தினுடைய விரிப்பு அவனுக்கு தரப்படும், நரகத்தினுடைய ஆடை அவனுக்கு தரப்படும். யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அந்த மனிதனுக்கு ஏற்கனவே வேதனை தரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அன்றாடம் காலையிலும் மாலையிலும் இதுதான் நரகத்தில் உன்னுடைய இடம் என்று மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். நரகத்தினுடைய விரிப்பும் நரகத்தினுடைய ஆடையும். ஒரு நெருப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, நெருப்பு போல் அடிக்கக்கூடிய வெயிலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் நெருப்பினாலான ஒரு விரிப்பை அந்த மண்ணறையில் விரித்து இதில் நீ படுத்துதான் ஆக வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? படுக்க முடியுமா? நான் வாங்கி வைத்திருக்கக்கூடிய மெத்தை, என்னுடைய வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய 4 இன்ச்சோ 6 இன்ச்சோ 8 இன்ச்சோ இருக்கக்கூடிய ஒரு மெத்தையிலே நான் படுக்கின்றேன். படுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மெத்தையிலே இருக்கக்கூடிய அதன் மேல் போட்டிருக்கக்கூடிய ஒரு பெட்ஷீட், அதன் மூலமாக அந்த பெட்டினுடைய மேலே போட்டிருக்கக்கூடிய ஒரு போர்வையில் வரக்கூடிய உஷ்ணத்தை என்னால் தாங்க முடியாது, என்னால் தாங்க முடியவில்லை. அதில் எரிச்சல் ஏற்பட்டால் அந்த பெட்ஷீட்டை தூக்கி எறிந்து விடுகின்றேன். அதில் எரிச்சல் இருந்தால் அந்த பெட்டில் கூட நான் படுப்பது கிடையாது, ஏனென்றால் அதனுடைய உஷ்ணம் என்னை தாக்குகின்றது என்று. ஆனால் எப்பொழுது எழுப்பப்படுவோம் என்று தெரியாது. 1 வருடமா, 2 வருடமா, 4 வருடமா, 10 வருடமா, 1000 வருடமா, 2000 வருடமா என்று தெரியாது. ஹத்தா யுபஅஸு யௌமல் கியாமா, மறுமை நாள் வரை என்று சொல்லிவிட்டு அவனுக்கு நரகத்தினுடைய விரிப்பு தரப்பட்டு, நரகத்தினுடைய போர்வை தரப்பட்டு, நீ போர்த்திக்கொள், அணிந்துகொள் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? எப்படி அவனால் தாங்கிக் கொள்ள முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கக்கூடிய மன்னரையினுடைய வேதனை இது, மன்னரையினுடைய வேதனை இது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய செயலுக்கு ஏற்றவாறு வேதனை செய்யப்படுவான் என்றால் அந்த மன்னரை நெருக்குமா? அல்லது நரகத்தினுடைய விரிப்பின் மூலமாக கொடுமைப்படுத்தப்படுவார்களா? அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களே, ஒரு மனிதன் இறை மறுப்பாளனாக இருந்தார் என்று சொன்னார், காஃபிர், ஒரு மனிதன் இறை மறுப்பாளனாக இருந்தார் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த இறை மறுப்பாளனுடைய தலையிலும் கால் மாட்டிலும் 2 பாம்புகள் உட்கார்ந்திருக்கும், அந்த 2 பாம்புகள் உட்கார்ந்து அவனை கொத்திக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களே, அதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியிலே, காஃபிர், இறை மறுப்பாளனுடைய தலை மாட்டிலும் கால் மாட்டிலும் 2 பாம்புகள் உட்கார்ந்து அவனை கொத்திக் கொண்டே இருக்கும், அவனை தொடர்ந்து கொத்திக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களே, அதனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். பாம்பு என்று சொன்னால், பாம்பு கொத்துகின்றது என்று சொன்னால், நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேதனை போல் இருக்காது, அது உலகத்தினுடைய வேதனை போல் இருக்காது. அந்த வேதனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போதுதான் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றார்,
மஈஷத்தல் லங்கா அப்படிங்கிற மஈஷத்தல் லங்கா, அது நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லங்கா, எவர் என்னுடைய உபதேசத்தை நிராகரிக்கின்றாரோ, என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றாரோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தல் லங்கா, அவருக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு, முடிக்கணும். ஆனா கபருக்கு போனா 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் இல்லை, மறுமை வரைக்கும் இருக்கும். அதே என்ன செய்யணும், நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு முறை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க, இன்ன நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹல நஹலன் லி பனி நஜ்ஜார், பனு நஜ்ஜார் சமுதாயம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போகும்போது ஃபஸமிஅ ஸௌத்தன், ஒரு சப்தத்தை கேட்டு ஃபஃபஸிஅ, பயந்து விடுகின்றார். மன்னரையினுடைய சப்தத்தை கேட்டு பயந்து விடுகின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்லும்போது சொல்றாங்க, மன்னரையில் நடக்கக்கூடிய வேதனையை நீங்கள் செவியேற்குமாறு நான் பிரார்த்தனை செய்திருப்பேன், நீங்கள் செவியேற்குமாறு நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஒருவேளை நான் பிரார்த்தனை செய்து அதை நீங்கள் செவியேற்றிருந்தால் உங்களில் யாரும் மரணித்தவர்களை மண்ணறையில் அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறுதியாக ஒரே ஒரு செய்தி, நேரம் மிக மிக குறைவாக இருப்பதன் காரணமாக ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதன் மண்ணறையில் வைக்கப்பட்ட பிறகு அவரிடத்துல கேள்விகள் கேட்டு எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாத போது ஒரு வானவர் வருவார். எப்படி இருப்பார்னா, அகமா வாசம், கண் தெரியாத காது கேட்காத ஒரு வானவர் வருவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனைக்கு அனுப்பக்கூடிய வானவரை பற்றி யோசியுங்கள். கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. ஏன் கண் தெரியாத காது கேட்காத ஒரு வானவர் அங்கே அனுப்பப்படுவார். மஅஹு மிர்ஸபத்தும் மின் ஹதீதின், அவருடைய கையிலே இரும்பு சம்பட்டி ஒன்று இருக்கும், அவருடைய கையிலே இரும்பு சம்பட்டி ஒன்று இருக்கும், அதை கொண்டு வருவார். மஅஹு மிர்ஸபத்தும் மின் ஹதீத் லவ் ضرب بها جبل لصار ترابا. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் ضرب بها جبل, அதை கொண்டு ஒரு மலை அடிக்கப்பட்டால் லசார துராபா, அந்த மலை மண்ணாகிவிடும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த மலை மண்ணாகிவிடும். அப்படிப்பட்ட அந்த இரும்பு சம்பட்டியை கொண்டு வரக்கூடிய அந்த வானவர், அவருக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. அவருடைய வேலை என்ன, அந்த இரும்பு சம்பட்டியை கொண்டு ஓங்கி அடிப்பார். அந்த கவர்ல இருக்கிறவர் அடித்த உடனே அவர் சுக்கு நூறாக போவார். அந்த வேதனையை தாங்க முடியாமல் அவர் கத்துவார். கத்தக்கூடிய அந்த வேதனையை கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரங்களில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் கேட்கும், எல்லா ஜீவராசிகளும் கேட்கும், மனிதர்களையும் ஜின்களையும் தவிர அப்படிங்கிறாங்க. அடிச்ச அடியில சுக்கு நூறாக போகக்கூடிய அந்த மனிதர் மீண்டும் முழுமைப்படுத்தப்படுவார், மீண்டும் அடிக்கப்படுவார், மீண்டும் முழுமைப்படுத்தப்படுவார். ஹத்தா யுபாஸ யௌமல் கியாமா, மறுமையினால் வரை இது நடந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பானவர்களே, இதெல்லாம் மறுமை மன்னரையினுடைய வேதனையினுடைய 2-3 செய்திகள் தான். நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து சொல்கின்றார்கள். கேட்கும் போதே சஹாபாக்கள் எல்லாம் பதைத்து போகக்கூடிய நிலைக்குத்தான் ஆகியிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தஊது மின் அஸாபி ஜஹன்னம். அடிக்கடி நம்முடைய பிரார்த்தனைகள்ல நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள்ல மிக முக்கியமானது, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டியதுல மிக முக்கியமானது என்னன்னா, தஊது மின் அஸாபி ஜஹன்னம். சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் நரக வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். உடனே சஹாபாக்கள் பாதுகாப்பு தேடினார்கள். தஊது மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். உடனே பாதுகாப்பு தேடுவார்கள்.
தஅஊது மின் ஃபித்ரின் மா ظهر منها وما بطن. வெளிப்படையாக ரகசியமாக நடக்கக்கூடிய குழப்பங்களை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். தஅஊது மின் ஃபித்ரத்தி மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்றால் உடனே சஹாபாக்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். ஆக நான் அடிக்கடி பாதுகாப்பு தேட வேண்டிய ஒன்று மன்னரை வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அந்த உணர்வுகளை காதால் கேட்டிருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நாம் கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வர்ணிக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த வேதனை எப்படி இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், நம்முடைய ஒரே ஒரு கோரிக்கை தான் அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும். ஒரே ஒரு கோரிக்கை தான், தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மரணிக்க சென்று நல்லவர்களோடு என்னை எழுப்புவாயாக அப்படிங்கிற அந்த கோரிக்கை மட்டுமே நம்முடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் உலகத்தில் வாழும் போது முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கும் போது முஸ்லிமாக மரணித்து நாளை மன்னரையிலும் நல்லபடியாக கேள்விகளுக்கு பதில் சொல்லி சொர்க்கத்தினுடைய காற்றை சுவாசித்து மறுமையில் நல்லவர்களோடு சேர்ந்திருப்பதற்கான வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. இப்போது மகரிபுடைய பாடங்கள் சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் இகாமத்து சரியாக 6:25 சொல்லப்படும். எல்லாம் உதவி செய்யும். الله أكبر الله أكبر الله